குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரதோஷம், சோமவார பிரதோஷம். சோமவார பிரதோஷங்கிறது ரொம்ப விசேஷமானது. சோமவார விரதங்கிறதையும் எவ்வளோ ஒரு முக்கியம்னு நானும் காலையில் கொடுத்துருந்தேன். ஒரு சிவபெருமானுக்கும் அம்பாளுக்குமே ஒரு இது வருது. அதில் அம்பாள் ஒருத்தருக்கு சாபம் கொடுக்குறாங்க. அதை அந்த சோமவார விரதம் இருந்து அந்த இதை தீர்க்கிறாருங்கிறத நான் காலையிலேயே கொடுத்துருந்தேன். அது அவ்வளோ மகிமை வாய்ந்தது. ஆனால் ஒன்று, சிவபெருமானை நினச்சி நீங்கள் விரதம் இருங்க. வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், முடியாதவங்க குளிச்சுட்டு சாப்பிடுங்க. சிவபெருமானை நினைத்து அவருடைய நாமத்தை சொன்னாலே ஓம் நம சிவாய சிவாய நம்ம நந்திகேஸ்வர் இதை சொன்னேன். ஏன்னா ரொம்ப இப்போல்லாம் சுகரு, உடம்பு முடியாமல் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப விரதம் இது பண்ண வேணாங்கிறது என்னுடைய இது. மனசு, உள்ளமும் உடலும் தூய்மையாக இருந்து இறைவனை நினைத்தாலே போதுமானது. நாமத்தை சொன்னால் போதுமானது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். 3/11/2025 நவம்பர் மாதம் திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் நாள், திரையோதசி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், திரையோதசி, திரிகோஷ்டீர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் ஊஞ்சல் உற்சவம், வைகுண்ட ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பாலாபிஷேகம். சுப முகூர்த்த நாள். இன்று மழை பெய்ய வாய்ப்பு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஐப்பசியில் அன்னாபிஷேகம் வரும். அது 5ஆம் தேதி. அதாவது ஐப்பசி பௌர்ணமி என்று அன்னாபிஷேகம். கார்த்திகை கைரு விரதம், பௌர்ணமி, குருநானக் ஜெயந்தி, எல்லா சிவன் கோயில்லையுமே அன்னாபிஷேகம் நடக்கும். ஐப்பசி பௌர்ணமி உங்களுக்கே அது தெரியும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். சூரிய உதயம் 6:04, துலா நாளிகை 9:20, திதி திரையோதசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்துலேயும் ஒன்றும் இல்லை, கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது. இன்னைக்கு கன்னியிலிருந்து சுக்கிர பகவான் துலாத்துக்கு வந்துட்டார். சூரியன், புதன், சுக்கிரன் துலாத்தில், விருச்சிகத்தில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, சனி. ஞானிகள் விலகி இருப்பது உலகத்தை வெறுக்க அல்ல, அதனை அறியவேதான். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 6:15 to 7:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 9:15 to 10:15, மாலை 7:30 to 9. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 9 to 10:30, ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1 to 3, யமகண்டம் 10 to 12. சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரத்துக்கும் உத்திர நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் மறதி, ரிஷபம் ஓய்வு, மிதுனம் பாராட்டு, கடகம் சோதனை, சிம்மம் சாந்தம், கன்னி குழப்பம், துலாம் ஊக்கம், விருச்சிகம் ஜெயம், தனுசு நலம், மகரம் பொறுமை, கும்பம் பயணம், மீனம் நன்மை. இன்று பிரதோஷம். சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வில்வம் வாங்கிக்கொடு. அப்படி இல்லை தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்க. அப்படி முடியலன்னா வீட்லேயே இருந்து நீங்கள் இதை செய்யுங்க. நாளை விசேஷங்கள். நாளை விசேஷம் பிருந்தாவன பூஜை, சதுர்தசி திதி. வாழ்வில் நமக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய சொத்து நமது நற்செயல்களே. 5ஆம் தேதி அன்னாபிஷேகம். இன்னைக்கு சோமவார பிரதோஷம். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தீங்க, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். ஐப்பசி திங்கட்கிழமை. விவாகம் இன்னைக்கு சுப முகூர்த்த நாள், சோம பிரதோஷம். நாளைக்கு
பௌமாஸ்வினி, வைகுண்ட சதுர்த்தி, திருமூலர் சந்திர ஜெயந்தி, மாத நரசிம்ம சதுர்த்தி நாளைக்கு. அதாவது அதற்கு பிறகு ஐப்பசி பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி புதன்கிழமை அன்னாபிஷேகம், குருநானக் ஜெயந்தி, பீஷ்ம பஞ்சகம் முடிவு, தனிய நாள் பௌர்ணமி பூஜை. பௌர்ணமி பூஜை நம்ம சத்யநாராயண பூஜையும் செய்வோம். ஐப்பசி பௌர்ணமி எல்லா சிவன் கோயில்லையும் அன்னாபிஷேகம் நடக்கும். இன்று எடுத்தோடனே சிவபெருமான் சேக்கிலார் பெருமான் அருளிய இது காலையிலேயே ரொம்ப இதாக என்றும் இன்பம் பெருகவே நிறைய படித்தேன். சோமவார பிரதோஷத்துலையா எதுலன்னு தெரியல. சிவபெருமானுக்கு படித்தனுக்கு சாதாரண காணும். ஓம் நம சிவாய சிவவாக்கிய பாடல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் வில்வம் வாங்கி கொடுங்க. இன்றைக்கி நீங்கள் சிவபெருமான் கோயில் படிங்க, சிவபுராணம் படிங்க. நமக்கு சோமவாரங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால் இன்றைக்கு இது பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. இன்று பிரதோஷம். ஓகே, அடுத்து